சென்னையில் கூலி தொழிலாளி ஒருவர் பேய் பிடித்து இறந்ததாக கருதப்பட்ட நிலையில் அவரது மனைவிதான் கொலையாளி என அதிர்ச்சியூட்டும் உண்மை அம்பலமாகியுள்ளது. சென்னையில் கடந்த பிப்ரவரி 28 நிகழ்ந்த ஓர் உயிரிழப்பு குறித்து இயற்கைக்கு மாறான மரணம் என்ற பிரிவில் வழக்கு பதிவு செய்திருந்தது வில்லிவாக்கம் காவல்துறை. அப்போது நடத்தப்பட்ட உடற்கூறாய்வின் அறிக்கை இப்போதுதான் வந்து சேர்ந்தது. இதை படித்து பார்த்த விசாரணை அதிகாரிகள் தங்கள் சந்தேகம் நிஜமாகிவிட்டதாக முகம் தெளிந்தனர். உடனடியாக வில்லிவாக்கம் சிட்கோ நகர் 57வது தெருவைச் சேர்ந்த ஷாஜிதா பானுவை கைது செய்தனர். விசாரணையை தொடங்கினர். ஏற்கனவே நடந்த விசாரணையில் மறுத்த எல்லா விஷயங்களையும் இப்போது ஒப்புக்கொண்டார் ஷாஜிதா பானு. கூலி தொழிலாளியான கௌஷ் பாஷா மற்றும் 2 குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார் ஷாஜிதா பானு. பிப்ரவரி 28 காலை தனது கணவர் உயிரிழந்து விட்டதாக உறவினர்களிடம் கூறியுள்ளார். அப்போது தனது கணவருக்கு ஏற்கனவே சர்க்கரை நோய், நுரையீரல் பாதிப்பு, வலிப்பு மற்றும் தோல் நோய்கள் இருந்ததாகவும் இதன் பாதிப்புகளால் உடல்நலம் குன்றியதாகவும் ஷாஜிதா பானு கூறியுள்ளார். மேலும் கணவருக்கு பேய் பிடித்து விட்டதால் இறந்து போனதாகவும் அங்கிருந்தவர்களை அலறவிட்டுள்ளார். வில்லிவாக்கம் காவல்துறையினரும் அங்கு சென்று விசாரித்தனர். ஷாஜிதா பானு விட்ட பேய் கதை அவர்களை யோசிக்க வைத்தது. உடலை கூராய்வுக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல முற்பட்ட போது அதனை தடுத்துள்ளார் ஷாஜிதா பானு. தங்கள் மத முறைப்படி உடற்கூராய்வு செய்யக்கூடாதென்று கூறி வழிமறித்து வாக்குவாதம் செய்துள்ளார். இதனால் சந்தேகம் வலுவடைந்தது. ஒரு வழியாக அவரை சமாளித்து உடலை கொண்டு சென்று கூராய்வு செய்த பிறகு ஷாஜிதா பானுவிடம் ஒப்படைத்தனர் காவல்துறையினர். சந்தேகம் காரணமாக ஷாஜிதா பானுவை கண்காணிப்பு வளையத்தில் வைத்திருந்தனர். கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு பிறகு உடற்கூராய்வு அறிக்கை வந்து சேர்ந்தது. கழுத்து நெரிக்கப்பட்டதால் தான் கௌஷ் பாஷா உயிரிழந்ததாக கூறியது அறிக்கை. இதன் அடிப்படையில் ஷாஜிதா பானுவை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியது காவல்துறை. நடந்தது என்னவென்று ஒவ்வொன்றாக கூறியுள்ளார். கணவருக்கு பல்வேறு நோய்கள் இருப்பதால் அவரை மதிக்காமலும் பராமரிக்காமலும் இருந்து வந்துள்ளார் ஷாஜிதா பானு. சில மாதங்களுக்கு முன்பு பாலியல் வழக்கில் சிறைக்கு சென்றுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் வெளியே வந்தபோது அவருக்கும் கணவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே கணவர் மீது வெறுப்பில் இருந்த ஷாஜிதா பானு துப்பட்டாவால் கணவரின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். குற்றத்தை மறைக்க உடல்நலக்குறைவு என்றும் பேய் பிடித்து விட்டதென்றும் நாடகமாடியுள்ளார். இயற்கைக்கு மாறான மரணம் என்ற வழக்கை கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்த காவல்துறையினர் ஷாஜிதா பானுவை கைது செய்தனர். எழும்பூர் நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர்.